நிர்வாணம் என்றால் பிறந்த மேனியாக இருப்பது என்பது மட்டும் பொருள் அல்ல. மனதில் துளியும் பற்று இல்லாமல் இருப்பதும் நிர்வாணம் என்றுதான் அழைக்கப்படும். இருந்தாலும் ஒரு படி மேலே போய் இதை மகா நிர்வாணம் என்று சொல்வார்கள். ஒரு காட்டில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் நீராடி விட்டு திரும்பி அவர் குடிசைக்கு வந்து பார்த்த அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவரது குடிசையில் அவரது பொருட்களை ஒரு திருடன் களவாடியபடி இருந்தான். துறவியை பார்க்கவும் அவரையும் கொல்ல வந்தான். துறவியோ, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துச் செல், நான் தடுக்க மாட்டேன் என்றார். அதே போல அவனும் எல்லா பொருட்களையும் எடுத்து சென்று விட்டான். துறவிக்கும் மனது மிக லேசாகிவிட்டது. நாம் பொருள் வைத்திருக்க போய் ஒருவன் திருடனாக பார்த்தானே, நல்ல வேளை அவனுக்கே அனைத்தையும் அளித்துவிட்டு அவன் நம் பொருட்டு திருடனாகாமல் தடுத்து விட்டோம். பொருள் இருப்பதால் தானே இவ்வாறு ஏற்படுகிறது. இனி நமக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்போது அந்த திருடன் திரும்ப வந்து அவர் எதிரில் நிற்கிறான். துறவிக்கு திகைப்பு. உனக்கு இன்னமும் என்ன வேண்டும்? என்னிடம் தருவதற்கு எதுவும் இல்லையப்பா என்றார். அவனோ அவரது இடுப்பு துண்டை பார்த்தான். அவருக்கு புரிந்துவிட்டது. ஓ, இந்த துண்டும் வேண்டுமா என்று கேட்டு அதையும் அவிழ்த்து கொடுத்துவிட்டு நிர்வாணமாக நின்றார். இப்போது திருடனுக்கு திகைப்பு. துறவியே, உங்களை போன்ற ஒரு உண்மை துறவியை நான் இப்போதுதான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரது காலில் விழுந்தான். துறவிக்கும் இப்போதுதான் மனது மிக மிக லேசானது. நிர்வாணம் பற்றி இப்படி ஒரு கதையும் உண்டு. ஆனால் எல்லோரும் நிர்வாணமாக வாழும் உலகில்தான் முழு நிர்வாணம் சரியானதாக இருக்கும். எதிரில் இருப்போர் அவ்வாறு இல்லாமல் இருந்தால் விகாரம் தட்டாமல் இருப்பதற்காக ஒரு முழம் ஆடையாவது ஒரு துறவி அணிவதுதானே சிறப்பு. இதை உணர்த்தத்தான் அந்த பழனி முருகனும் கோவணத்துடன் காட்சி தருகிறான். அது மட்டுமல்ல, பற்றுதலை முற்றாக கைவிடுதல் சாத்தியமில்லை. அவ்வாறு கைவிட முயல்பவர்க்கு எதிலாவது ஒன்றில் துளி பற்றுதலாவது இருக்க வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கும் சூட்சம உண்மை.